கோயம்புத்தூர்ல இருந்து வந்த 2 பேர், ஒரு டாக்டரு, அவர் மகனும் டாக்டரு, இந்த சமூகத்துக்குள்ள பிரச்சனைய உண்டு பண்ணணுங்கிற நோக்கத்திலேயே சாதி வெறி பிடிச்சு பேசுறாங்க. இவங்க சாதி கட்சி தலைவர் அப்படின்னு இந்த முகரையெல்லாம் முடியா வச்சிருப்பான் ஒருத்தன். நம்ம பேரெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு விருப்பம் கிடையாது. அப்படி ஒரு பேட்டி கொடுக்குறான். அப்புறம் என்ன சொல்றான், இவங்க அடங்குற மாதிரி தெரியல. எப்படி தலைவர் பல பேரை அடக்கிட்டு வந்திருப்பாரு போல தெரியுது. அப்ராணி சப்ராணி, ஏழை எளிய மக்களை, கூணு குருடு நொண்டி இவங்களை அடிச்சுட்டு நீ வீரன் அடங்குற மாதிரி தெரியலன்னு பேசுறடா தம்பி. புதிய தமிழகம் கட்சி அடக்கிறதுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளாடா? இல்லை தெரியாம கேட்குற. புதிய தமிழகம் கட்சியோட வரலாறு உனக்கு தெரியுமா? வரலாறு தெரியுமா? 97 அதுக்கு முன்னாடி இயக்கமா இருந்துச்சு. 97 கட்சி ஆரம்பிக்கணும். எத்தனை பேரை அடக்கிட்டு வந்திருக்கும் தெரியுமா புதிய தமிழகம் கட்சி? கேட்டுப்பாரு, உன் ஏரியாவில் கேட்டுப்பாரு தம்பி. தென் மாவட்டத்தில் போறான் புதிய தமிழகம் கட்சி எத்தனை பேர்த்த உன்ன மாதிரி சாதி வெறி பிடிச்சி திருற புறம்போக்குகள்லாம் அடக்கிட்டு வந்திருக்குன்னு கேளு, சொல்லுவான். யாரடா அடக்கிறது தம்பி? நாவடக்கத்தோட பேசிக்கிறணும். இந்த அடங்குற மாதிரி தெரியல. இவங்க ரொம்ப திமிரா பேசுறாங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் லூஸ் டாக்ல பேசி தெரியும் வச்சுக்கோ, விளைவுகள் வேற மாதிரி சந்திக்க வேண்டியது இருக்கும். சரியா? ஒரு இயக்கம் வச்சு நடத்துற, ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்துறேன்னா நாகரிகத்தோட பேசி பழகிக்கும். உன் வயசு நட தம்பி, 40 வயசு கூட தொட்டிருக்க மாட்டேன் நீ, தெரியுதா? அவர் வயசு என்ன தெரியுமா? 75 வயசு. புதிய தமிழக தலைவரோட டாக்டர் கிருஷ்ணசாமியோட வயசு 75 வயசு. அவருடைய அரசியல் அனுபவம் உன் வயசும் ஒன்று, புரிஞ்சுக்கோ. சரியா? சும்மா தேவையில்லாம இவங்க அடங்குற மாதிரி தெரியல, இவங்க ரொம்ப சாதி வெறியோட பேசுறாங்கன்னு பேசிக்கிட்டுன்னு வச்சுக்கோ, பொதுஜன மக்களுக்கு தெரியும்டா யாரு சாதி வெறியோட திருறான்னு. யாரை பார்த்து நீ பேசிட்டு இருக்க தம்பி? தப்பு தம்பி, அந்த மாதிரி பேசாத. இனிமேல் பேசினேன்னா அதுக்கு உண்டான எதிர்வினையை நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கும்.